யாது முறை யாவரும் கேளீர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சபரி. 21ஆம் நூற்றாண்டு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற CERN ஆய்வகத்தில் உலகத்தோட டாப் விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து காட் பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சோம்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இவங்க இன்னைக்கு எதை அறிவியல்னு சொல்கிறாங்களோ, எதை ஹிக்ஸ் போசான்னு சொல்கிறாங்களோ, அதை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய ஆதித்தமிழன் கண்டுபிடிச்சிட்டான். ஆய்வகங்கள் இல்லாத காலத்தில் ஆனால் அறிவியலோட உச்சத்தில் இருந்த நம் முன்னோர்கள் பிரபஞ்சத்தோட அந்த மர்மமான இயக்கத்தை ஒரே ஒரு சிலையில் அடக்கினாங்க. அதுதான் ஆடல் வல்லான் நடராஜர். இந்த உலகத்தையே இயக்கிற அந்த காஸ்மிக் டான்ஸை ஒரு தமிழன் அன்னைக்கே டீகோட் பண்ணிட்டான். இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலுக்கே சவால் விடுற அந்த சிதம்பர ரகசியம் என்ன? விஞ்ஞானிகள் வியக்கிற நாம் சிவனின் அறிவியலை தான் இன்னைக்கு நாம் டீகோட் பண்ண போகிறோம். பிரபஞ்சம் எப்படி உருவானது? இன்று உலகமே உயர்ந்து பார்க்கும் நவீன அறிவியலுக்கும் நாம் மண்ணில் உள்ள பழமையான ஆன்மீகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? 2012ஆம் ஆண்டு உலகம் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கொண்டாடியது. அதுதான் காட் பார்ட்டிக்கல். ஆனால் அந்த துகளை கண்டுபிடிக்க போராடும் விஞ்ஞானிகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள தங்கள் ஆய்வக வாசலில் ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அது நாம் தமிழ் கடவுள் நடராஜர். ஏன்? அங்கிருந்து தான் நாம் தேடல் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள CERN ஆய்வகத்தில் பூமிக்கடியில் பல மைல் நீளத்திற்கு ஒரு ராட்சத குழாயை அமைச்சிருக்காங்க. அதில் அணுக்களை மோதவிட்டு அவர்கள் எதை தேடுகிறார்கள் தெரியுமா? எதனால் இந்த உலகம் உருவானது? பொருட்கள் எப்படி எடையை பெறுகின்றன? இந்த தேடலின் முடிவில் அவர்கள் கண்டடைந்ததுதான் ஹிக்ஸ் போசன் அல்லது கடவுள் துகள். சரி, ஒரு துகளுக்கும் நம் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். பிரபஞ்சம் உருவான தொடக்கத்தில் எல்லா துகள்களும் ஒளியின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றுக்கு எடை கிடையாது. அப்போது உருவானதுதான் ஹிக்ஸ் ஃபீல்டு. இதில் எந்த துகள்கள் சிக்கியதோ அவற்றுக்கு எடை கிடைத்தது. இந்த எடையால் தான் நட்சத்திரங்களும் கோள்களும், ஏன் நாம் உடலும் உருவானது. இதுதான் இன்றைய நவீன அறிவியல். ஆனால் இதே தத்துவத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் முன்னோர்கள் ஒரு உருவத்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நடராஜரின் தாண்டவம். ஏன் விஞ்ஞானிகள் நடராஜரை தேர்ந்தெடுத்தாங்க? ஏனெனில் இயற்பியல் படி அணுவின் உள்ளே துகள்கள் ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதையே தான் காஸ்மிக் டான்ஸ் என்கிறார்கள். நடராஜரின் ஒரு கையில் உள்ள உடுக்கை படைப்பை குறிக்கிறது. மற்றொரு கையில் உள்ள நெருப்பு அழிவை குறிக்கிறது. ஒரு ஆற்றல் அழிந்தால்தான் இன்னொன்று பிறக்கும். இந்த அறிவியலை அணுவின் இயக்கமாக பார்த்த விஞ்ஞானிகள் அதை நடராஜரின் தாண்டவத்தோடு ஒப்பிட்டு வியக்கிறார்கள். இந்த தாண்டவம் ஆடும் அந்த மையப்புள்ளி எங்கே இருக்கிறது? அதுதான் நாம் சிதம்பரம். இந்த பூமி பந்தின் காந்தப்புலத்தின் மையப்புள்ளி சிதம்பரம் என்று நவீன ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால்தான் சிதம்பரம் ஆகாய தளம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகாயம் என்றால் என்ன? அது ஒரு பெரிய வெற்றிடம். இந்த வெற்றிடத்தில்தான் கடவுள் துகள் உருவானது என்று அறிவியல் சொல்வதை சிதம்பர ரகசியம் என்ற பெயரில் நாம் முன்னோர்கள் அன்றே உணர்த்தியிருக்கார்கள். துகள்கள் அதிர்வதைத்தான் சயின்ஸ் டான்ஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்னு சொல்லுது. இதைத்தான் நம்ம சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு. ஒரு கையில் உடுக்கை, அதுதான் பிக் பேங் சத்தம். இன்னொரு கையில் நெருப்பு, அதுதான் அழிவு. காலடியில் இருக்கிற முயலகன் அறியாமையை குறிக்குது. அறிவியல்ல டார்க் மேட்டர் அல்லது புரியாத புதிர்களை இதுக்கு இணையாக சொல்லலாம். அதை மிதிச்சுக்கிட்டு ஞானத்தை தூக்குறது தான் அந்த தூக்கிய திருவடி. இயற்பியல் விஞ்ஞானி பிரிட்ஜோப் காப்பரா தன்னுடைய தி டா ஆஃப் பிசிக்ஸ் புத்தகத்தில் ஒவ்வொரு அணுவோட துடிப்பும் சிவபெருமானோட தாண்டவன் தான் தெளிவாக எழுதியிருக்காரு. நடராஜரை சுற்றி இருக்கிற அந்த வட்ட வளையம் காலத்தை குறிக்குது. காலம் ஒரு வட்டம்னு சயின்ஸ் சொல்லுது. அதே நேரத்தில் ஹிக்ஸ் போசான் துகள்கள் எப்படி காலம் முழுக்கவும் இருக்குதோ அதே போல சிவனும் காலத்தை கடந்தவர். சிதம்பரம் கோயிலின் கட்டுமானம் வெறும் செங்கலால் ஆனது அல்ல. அது ஒரு மனித உடலின் வரைபடம். பொன்னம்பல கூரையில் உள்ள 21,600 தங்க ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் சுவாசத்தின் எண்ணிக்கை. அதை இணைக்கும் 72,000 ஆணிகள் நம் உடலின் நாடி நரம்புகள். அணுவுக்குள் இருக்கும் சூட்சமத்தை ஒரு கோயிலின் வடிவத்தில் செதுக்கி வைத்த நாம் தமிழரின் தொழில்நுட்பம் இன்றைய இன்ஜினியரிங்கே வைக்க வைக்கிறது. அப்படி என்றால் காட் பார்ட்டிக்கல் என்று இன்று நாம் எதை பெயரிட்டு அழைக்கிறோமோ அதைத்தான் அன்று சிவன் என்று நாம் முன்னோர்கள் கொண்டாடினார்கள். அறிவியல் புறமாக பார்த்து உணர்ந்ததை ஆன்மீகம் அகமாக பார்த்து உணர்த்தியது. காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் ஆதித்தமிழன் கண்டறிந்த உண்மைகள் என்றும் மாறாது. விஞ்ஞானம் எதை இன்விசிபிள் ஃபீல்டு என்று சொல்கிறதோ அதைத்தான் நாம் முன்னோர்கள் அருவம் என்றார்கள். அந்த அருவத்திலிருந்து ஒரு துகள் தோன்றி எப்படி பிரபஞ்சத்தை படைத்ததோ அதைத்தான் அருவுருவம் அல்லது லிங்க வடிவம் என்கிறோம்.
அதாவது ஒன்றுமில்லாத சூனியத்திலிருந்து இந்த உலகத்தையே உருவாக்கிய அந்த முதல் அதிர்வுதான் சிவம். சயின்ஸ் சொல்லும் சப் அட்டாமிக் மூமெண்ட்டை தான் நம் ஆதித்தமிழன் ஆனந்த தாண்டவம் என்றான். ஆடல் வல்லான் ஆடிக்கொண்டே இருக்கும் வரையில்தான் இந்த அணுக்கள் இயங்கும். அணுக்கள் இயங்கினால்தான் உலகம் இருக்கும். நடராஜர் தன் காலை தூக்கி ஆடும் அந்த ஒவ்வொரு அசைவும் கோடிக்கணக்கான அணுவுக்குள் நடக்கும் கடவுள் துகள்களின் ஓட்டம். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் வெற்றிடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ரகசியமாக திரையை விலக்கி காட்டினார்கள் நம் ஞானிகள். இன்று விஞ்ஞானிகள் அந்த வெற்றிடத்தை ஆராய்ச்சி செய்துவிட்டு இங்கேதான் கடவுள் துகள் என்னும் பேராற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க. நவீன அறிவியல் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி பல வருஷம் லேபில் ஆராய்ச்சி செஞ்சு எதை இன்னைக்கு கடவுள் துகள்னு சொல்லுதோ அதை நம்ம ஆதித்தமிழன் எந்த ஒரு கருவியும் இல்லாமல் வெறும் ஞானத்தால் அன்னைக்கே சிவம்னு டிகோட் பண்ணிட்டான். சிதம்பரம் கோயிலோட அந்த வெற்றிடம் நமக்கு சொல்கிற பாடம் ஒன்று தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற அந்த பேராற்றல் நமக்குள்ளேயும் இருக்குது. அறிவியல் வெளியில் தேடுற உண்மையை நாம் முன்னோர்கள் நமக்குள்ளே தேட சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியலும் ஆன்மீகமும் வேற இல்லை. அவை ஒரே உண்மையின் 2 பக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழர்களோட இந்த பிரம்மாண்டமான அறிவியலை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இது டிகோட் வித் சபரி. நன்றி, வணக்கம்.